ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்வீட் கார்னையும் கேப்சிகமையும் வச்சு ஒரு சுவையான ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் ஃபஸ்ட்டு ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. அதில் ஜீரகம் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு பொரிய விடுங்க. அதில் ஒரு 5-6 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு பொரிய விடுங்க. பூண்டு பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை நீலவாக்கிலையும் கட் பண்ணலாம், பொடி பொடியாகவும் கட் பண்ணலாம். அதையும் அந்த பூண்டோடு சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் நம்ம இப்போ அதோட அடுத்தது மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அது கூடவே ஒரு முட்டையை எடுத்து உடச்சி அதிலேயே ஊற்றிக்கலாம். இதுக்கு இடையில் நீங்கள் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் எடுத்து அதையும் அவிச்சு வச்சுக்கோங்க தனியாக உப்பு போட்டு. அது போக குடமிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்து நல்லா கிண்டினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாயை சேர்த்துடணும். சேர்த்து அதையும் நல்லா கிண்டிட்டு அது கூடவே நம்ம அவிச்சு வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே அந்த குடமிளகா நல்லா வதங்கணும். அந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸ்வீட் கார்னும் நம்ம ஏற்கனவே அவிச்சதான், அதுவுமே கொஞ்சம் வதங்கணும். வதங்கின அப்புறம் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற ரைஸ் எடுத்து உதிரி உதிரியாக வடித்து ஆற வச்சுருக்க ரைஸ் எடுத்து அதில் சேர்த்துடணும். சேர்த்து கொஞ்சம் பெப்பர், உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க. சாதம் விதையாக இருந்தால் தான் உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். ஏற்கனவே குழஞ்ச சாதமாக இருந்தால் நீங்கள் கிளறும் போது ரொம்ப குழஞ்சிடும். நல்லா கிண்டியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையை தூவிட்டா சுவையான கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.